நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தவும் கடைசி வரைக்கும் கைவிடாமல் நடத்த வல்லவர் தேவன் ஒருவரே. இதோ அதற்கான சாட்சி ஒரு பக்தன் ஏக்கத்தோடு கேட்கிறான். கேட்போமா? சங்கீதம் 108:10. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? அன்பானவர்களே, வழி நடத்தவும் வழிகாட்டவும் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யக்கூடியவர் சேனைகளுக்கு கர்த்தர் மாத்திரமே. யாருக்கு இது சாத்தியப்படும்? அரணான பட்டணம் சொல்லும்போது இந்த பூமியில எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. எந்த தேசம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்பேற்பட்ட பொருளாதாரத்துல உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு பாதுகாப்பான அரணான பட்டணம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு அவருடைய செட்டின் கீழ் வந்த யாவருக்கும் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆக நம்மை வழி நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தரே, வழிகாட்டுகிறவர் தூய ஆவியானவரே. ஆகியதை கேட்கிற அன்பர்களே, இன்று முதற்கொண்டு உங்க இல்லற வாழ்க்கையை, குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை இன்னும் விசேஷமாய் வழி நடத்தி வழிகாட்டி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி கைவிடாமல் மகிமையாய் நடத்த போகிறார். இந்த அற்புதத்தை பெற்றிட, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிட இன்றே மனம் திரும்பி இயேசுவின் வார்த்தையின்படியே நடப்போம். நிச்சயமாய் இதை நம்பிக்கையோடு கேட்டு என்னோடு ஜெபிக்கிற யாவருக்கும் இது சாத்தியப்படும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி இந்த நேரத்தில் இந்த வசனத்தின்படியே என்னை வழி நடத்துங்க, எனக்கு வழிகாட்டுங்க என்று சொல்லி ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து வரப்போகிற பயங்கரத்துக்கும் விலைக்கும் உடைய பிள்ளைகளை நீ காக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். இருளிலே வெளிச்சமாக ஆண்டவரை, பெருவெள்ள நேரத்தில் நீர் ஆண்டவரை இப்படியாக மகிமையான வழிநாட்டமும், வெயில் நேரத்தில் நேளாகவும் வழிகாட்டப் போகிறேன். நன்றி தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வாதம். இந்த வார்த்தை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.